தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை கவனியுங்கள். 38 வருடமாய் சற்றாயிலும் சுக மனுஷன், எந்த நம்பிக்கையும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அந்த குளத்திற்கு அருகிலே அவன் படுத்து கிடக்கிறான். எந்த நம்பிக்கையும் இல்லாமல் படுத்து கிடக்கிறான். பேசுகிறவர் யார் என்று தெரியவில்லை. இதுவரைக்கும் எத்தனையோ பேர் அந்த வழியே போயிருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் கூட நீ சுகமடைய விரும்புகிறாயா, நீ உன்னுடைய வியாதியிலிருந்து சுகப்பெற விரும்புகிறாயா, ஒருவரும் என்னை கேட்டது கிடையாது, எனக்கு உதவி செய்தது கிடையாது. ஆனால் இப்பொழுது ஒரு சத்தம், ஒரு அழகான சத்தம் என்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை நோக்கி, நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இதுக்கு இந்த கேள்விக்கு பதில் எஸ் ஆர் நோ. எனக்கு சுகம் வேணும், இல்லைன்னா வேண்டாம். ஆனா அவன் யாரை பார்க்கிறான் அப்படின்னா, குளத்தை தான் பார்க்கிறான். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. இன்னும் அவன் தண்ணீரை பார்க்கிறான், கலக்குகிற நபரை பார்க்கிறான். கொண்டு போய் யார் போடுவார் அந்த மனுஷனை பார்க்கிறான். அவன் அந்த குளத்தை பார்க்கிறான், அந்த கலக்குகிற நபரை பார்க்கிறான். அந்த யார் எனக்கு உதவி செய்வார்? ஒருவேளை இவர் என்னை இந்த குளத்தில் கொண்டு போய் போட்டு விடுவாரோ, எனக்கு இந்த குளத்தில் என்னை தூக்கி சென்று இவர் போடும் நேரத்தில் ஒருவேளை கலக்கப்படுமோ, இவர் எனக்கு உதவி செய்ய போகிறாரோ? இல்லை. ஒருவேளை நீங்க குளத்தை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், உதவி செய்ய போகிற மனுஷரை பார்த்து கொண்டிருக்கலாம். இல்ல சின்னதா தேவதூதனை போல ஏதோ உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கையில காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபரை பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு செய்தி உண்டு. என்ன தெரியுமா? உங்களுக்கு தேவன் செய்ய போகிற அற்புதத்திற்கு நீங்கள் அருகே இருக்கிறதான குளத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அருகே இருக்கிற மனிதனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கலக்க போகிற தேவதூதனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். உங்கள் நடுவிலே ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர் அவர் உனக்குள்ளே வந்து உனக்கு அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். மனுஷர் மூலமாக அல்ல, மனுஷர் மூலமாக அல்ல.